A car moves at a speed of 20 meters per second on a banked track and describes an arc of circle of radius 40 root 3 meter. The angle of banking. Question கேட்டது angle of banking. என்ன கொடுத்திருக்கு? அது டிராவல் பண்ண வெலாசிட்டி 20 மீட்டர் per second. இது ஒரு பேங்க் ரோட். அண்ட் அந்த ரேடியஸ் கொடுத்திருக்கு 40 root 3 meters. அப்ப அந்த டயக்ராம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இது ஒரு பேங்க் ரோட். ஒன் சைட் ஆஃப் த ரோட் இஸ் ஹையர் தேன் த அதர் சைட். இதுதான் அந்த ரோடுடைய ரேடியஸ். அப்போ உனக்கு ஃபார்முலா தெரியும். இந்த வெஹிக்கிள் போன வெலாசிட்டி tan theta ஃபார்முலாவே நம்ம ஞாபகம் இருக்கணும். v squared by rg. இன்னொரு ஃபார்முலா உண்டு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கொடுத்துட்டானா அந்த பெரிய ஃபார்முலா வரும். tan theta வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதை பொறுத்தவரை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன்ல நேரா சிம்பிளிஃபைட் ஃபார்முலா. ஓகே, v value 20 squared is 400. Radius value is 40 root 3. G value is given as 10. In the 10 or 0 cancel. 40 gets cancel. 1 by root 3. But theta will be equal to tan inverse of 1 by root 3, which is equal to 30 degree is the answer. அப்போ the road எவ்வளோ angle elevation சொல்லக்கூடாது. Angle of banking 30 degree bank. Elevation இவ்வளோ ஹைட். எவ்வளோ ஹைட்? ஒரு சைடு ரைஸ் பண்ணியிருக்கோம். இது ஆப்போசிட் தெரிஞ்சா சைன் தீட்டா ஆப்போசிட் சைடு தெரியும், ஹைட்டா தெரியும். அப்ப எவ்வளவு ஆப்போசிட் சைடு ஹைட் எவ்வளோன்ற கண்டுபிடிச்சது. எவ்வளவு எலிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு.